இங்கிருந்து என்னை இயக்க வேண்டிய இயக்குனர், முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், கரூர் மாநகரத்தை, கரூர் தொகுதியை தன் கண்ணசைவில் கட்டி போட்ட கதாநாயகன், கரூர் மக்களுக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கின்ற கடமை வீரன், இந்த மண்ணில் எவனும் காலெடுத்து வைக்க முடியாது, உதய சூரியனுக்கு நிகரான கட்சி இந்த மண்ணில் கிடையாது, அப்படி ஒருவேளை எவனாவது உதிக்க நினைத்தால் அவனை மிதித்து கொள்ளுவேன் என்று மாவீரனாக வாழ்ந்து இன்று சிறைச்சாலையில் அடைபட்டிருந்தாலும் இந்த கரூர் மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற என் நாருயிர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கினிய சிவகாம சுந்தரி அவர்களே, மரியாதைக்குரிய சட்டத்துறை இணை செயலாளர் மணிராஜ் அவர்களே, கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நெஞ்சமெல்லாம் நிறைந்த சகோதரன் கரூர் முரளி அவர்களே, மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் அரசு கூடுதல் வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களே, கரூர் மாநகராட்சி மன்றத்தின் மேயர் என் அன்பு நண்பன் கரூர் கணேசன் அவர்கள் துணைவியார் கவிதா கணேசன் அவர்களே, கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் அவர்களே, வெங்கமேடு சக்தி அவர்களே, ஜிம் சிவா அவர்களே, டி சங்கர் அவர்களே, இதையும் தருவதற்கு தயாராய் இருக்கின்ற டாக்டர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணமெனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று அன்பு சகோதரன் கணேசன் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு 2.5 மாத காலம் சிறையில் இருந்தேன் என்று சொன்னார். சட்டத்துறை துணை செயலாளரும் அதையே வழிமொழிந்தார். நான் சிறையில் இருந்ததாக நினைக்கவில்லை. நான் சிறைக்கு போவதற்கு முன்னால் 4 நாட்களுக்கு முன்னால் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறைக்கு போய்விட்டார் என்று எனக்கு தெரிந்தது. ஆகவே என்னை கைது செய்யும் போது நான் கலங்கவில்லை. நான் எலிகளோடு வாழ விரும்பவில்லை, சிங்கத்தோடு வாழ விரும்புகிறேன். ஆகவே அந்த கோட்டையில் சிங்கம் இருக்கிறது, அதனோடு இந்த சிங்கமும் சேர்ந்திருந்தேன். ஒரு 64 நாட்கள் இன்று அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போய் 9 மாதங்கள் ஆகிறது. அவர் என்ன பாவம் செய்தார்? இந்த கரூர் மக்களை வாழ வைத்தாரே, அது குற்றமா? எல்லோருக்கும் அடையாளம் வேண்டும். எனக்கு கூட என் தந்தை ஒரு தெருக்கூத்தாடி என்ற அடையாளம் உண்டு. எல்லோரும் ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பேக்கப் வேண்டும். ஒரு கட்சியில் இருந்து நின்று வென்று அதற்கு பின்னால் உயர் பதவி கிடைப்பதற்காக வேறு கட்சி ஓடுகின்ற கூட்டத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் முதல் தேர்தலையே தன்னை மட்டுமே நம்பி தனக்கு வாக்களித்த மக்களை மட்டுமே நின்று ஒரு தேர்தலில் ஒருவன் வெற்றி பெற்றான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜியை தவிர வேறு எவனும் இருக்க முடியாது. முதல் தேர்தலில் சுயேட்சையாக நின்று வெல்லுகிறார். அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் 96, 2001 மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர், 2006, 2011 இடையில் 2009 ஒரு முறை சட்டப்பேரவை உறுப்பினர். இப்படி எல்லோரும் சொல்லுவார்கள், ஐயா கலைஞரை பார்த்து நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவன் டாக்டர் கலைஞர். அதை போல இந்த மண்ணின் மைந்தல் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற ஒரு தலைவன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் இருக்க வேண்டும் இந்த மேடையில். அவர் இருந்திருந்தால், என் பேச்சை கேட்டிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். ஒருவேளை இதை நீங்கள் பதிவு செய்து அவர் பார்க்கும்படி செய்தால், கேட்கும்படி செய்தால், அந்த சந்தோஷம் இன்னும் 6 மாதம் சிறையில் வைத்தாலும் அவரை உற்சாகத்தோடு வாழ வைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி 3 ஆண்டுகளை தொடப்போகிறோம். ஆனால் இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லுவதற்கு, அண்ணன் தளபதியின் பெருமைகளை சொல்லுவதற்கு இந்த மேடையை பயன்படுத்த வேண்டுமா? அல்லது வரும் போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டுமா?
அல்லது பஞ்ச பரதேசிகள், சாமியார், மடம் கட்டுபவர்கள் இந்த நாட்டில் வர வேண்டுமா என்கின்ற தேர்தல் போகிறது 2024. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், எவனோ சொன்னானாம் திமுக இருக்காது, திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லி. அட பைத்தியக்காரனே, எப்போது நீ அப்படி பேசினாயோ அன்றே உன் ஆயுள் குறைந்து விட்டது என்று அர்த்தம். எவன் ஒருவன் திமுகவை அழிக்கிறேன் என்று சொல்லுவானோ அவனுக்கே சமாதி கட்டிய கட்சி இந்தியாவில் உண்டென்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. பக்தவச்சலம் பேசாத பேச்சா, எம்ஜிஆர் பேசாத பேச்சா, இல்லை எங்க அம்மா குண்டம்மா பேசாத பேச்சா? கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை, நீ இப்ப நீயே இல்லை ஆச்சா. அதனால திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னா நம்ம இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ போறோம்னு அர்த்தம். என்ன கூட வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எனக்கு கண்ணீர் அஞ்சல் நோட்டீஸ்லாம் போட்டிருப்பானுங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இப்போ சொல்லுவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட, நான் இன்னும் உங்களுக்கு புருஷனா ஒரு 30 வருஷம் இருப்பேன்னு சொல்லுவேன். எவனெல்லாம் நம்மை காரி துப்பினானோ, எவனெல்லாம் நம்மை கேவலப்படுத்தினானோ அவனுக்கெல்லாம் சமாதி கட்டுகின்ற பாக்கியம் நமக்குத்தான் உண்டு. ஐயா கலைஞர் அப்போதெல்லாம் உடல் நலம் குறைவு, ஏதோ நடந்து விட்டது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அப்போது நான் ஒருவன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன், இன்னும் ஒரு சமாதி கட்ட வேண்டி இருக்கிறது, அதை கட்டிவிட்டுத்தான் என் தலைவன் மறைவார் என்று சொன்னேன். அது நடந்ததா இல்லையா? நாம் எல்லாம் சத்தியத்திற்கு பிறந்தவர்கள், ஒரு அப்பனுக்கு பிறந்தவர்கள். அப்படி சொல்லிவிட்டு மாற்றுவதற்கு நான் பாமாயில் பாஸ்கர் இல்லை. அப்படி ஒருவேளை நான் வாக்குறுதி கொடுத்திருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் உன்னை வெல்லுவேன் என்று சவால் விட்டிருந்தால், ஒருவேளை அப்படி நான் நின்று தோற்றிருந்தால் அன்றிரவே தூக்கு போட்டு செத்திருப்பேன். கஷ்டமாக இருந்தால் விஷம் தின்று செத்திருப்பேன். ஆனால் அறிவில்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள், தெம்பு இல்லாதவர்கள், நெஞ்சிலே புறம் இல்லாதவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ வாழ்ந்து போகட்டும் போ, கட்டபொம்மன் பாணியில் சொல்கிறேன். இந்த ஆட்சி வந்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் கேட்டோம். இதோ அமர்ந்திருக்கிறார்களே என்னை பெற்றெடுக்காத என் தாய்மார்கள், இவர்கள் கூலி வேலைக்கு செல்கிறார்கள், இவர்கள் சித்தால் வேலைக்கு செல்கிறார்கள், இவர்கள் வீடு துடைக்க, ஆபீஸ் துடைக்க செல்கிறார்கள். அவர்கள் சம்பாதிக்கின்ற காசை கணவனிடமோ மாமியாரிடமோ மாமனாரிடமோ கொடுத்து விட்டு அடுத்த நாள் வேலைக்கு செல்வதற்கு அத்தை பஸ்ஸுக்கு காசு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு. கேட்டீர்களா இல்லையா? இந்த கஷ்டத்தை போக்கத்தான் எங்கள் தாத்தா கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் இலவச பயணம், அது விடியல் பயணமாக அமையட்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு நீங்கள் பஸ்ஸிலே பயணம் செய்ய இலவச பயண திட்டத்தை கொண்டு வந்த முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைத்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலை 3 ரூபாய் குறைப்போம் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு காலை உணவு தருவோம் என்று சொன்னோமா? சொல்லவில்லை. அதல்தான் சொல்லுவார்கள் குடும்ப அரசியல் என்று சொல்லுவார்கள். நான் அப்போதே சொன்னேன், குடும்பம் இருப்பதால், பிள்ளைக்குட்டி பெற்றதால், அந்த பிள்ளைக்குட்டிகளை வளர்த்து ஆளாக்கியதால், அந்த கஷ்டம் தெரிந்ததால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னான், அப்பாவும் வேலைக்கு போகிறான், அம்மாவும் வேலைக்கு போகிறாள், ஆகவே அந்த குழந்தைக்கு காலை உணவு கிடைக்காது. ஆகவே அப்பனாக நான் இருந்து, தாத்தாவாக நான் இருந்து, மாமனாக நான் இருந்து அந்த குழந்தைகளுக்கு காலை உணவை தருவோம் என்று சொன்னோம். அதை இப்போது விரிவுபடுத்தி இருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லி செய்யவில்லை, சொல்லியதை எல்லாம் செய்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றுமே செய்யாமல் எங்கள் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு, எங்கள் வரிப்பணத்தை சுரண்டிக் கொண்டு, எங்கள் தலையில் கை வைத்து கொள்ளையடித்து விட்டு திமுகவை அழிப்பேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதிமுகவை போல் நினைத்தார்கள். அவர்கள் அடிமைகள், அவர்கள் அனாதைகள், அவர்கள் இனிஷியல் தெரியாதவர்கள், இனிஷியல் இல்லாமல் பிறந்தவர்கள். எங்களுக்கு 3 தலைமுறையும் சொல்ல தெரிந்தவர்கள் திமுக காரர்கள். எங்களிடம் வாலாட்டினால் வாளை ஒட்ட நறுக்குவோம். என்ன குற்றம் செய்தார் உங்கள் அமைச்சர்?
இந்த மண்ணில் திமுகவை ஜெயிக்க வைத்தார். எவரோ சவால் விட்டான், ஆனால் தான் மட்டும் ஜெயிக்கவில்லை. இந்த தொகுதியில் இருக்கின்ற 4 தொகுதிகளையும் மொத்தமாக ஜெயிக்க வைத்த முத்தான பிள்ளை எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து தொகுதிகளையும் வென்றிருந்தால் அதிமுக வந்திருக்குமா? எதிர்கட்சி வரிசையில் 65 பேர் அமர்ந்திருப்பானா? ஆனால் அந்த சாதனையை செய்து காட்டினான் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி. நான் சென்னையில் கேட்டேன் கூட்டத்தில், எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன செய்தார்? பொய்யான குற்றச்சாட்டு. ஒருவேளை நீங்க சொல்லுகின்ற குற்றச்சாட்டுப்படி அவர் வாங்கி இருந்தால் திருப்பி கொடுத்து விடுகிறோம், காலம் தாழ்ந்திருந்தால் அதற்கு வட்டியும் கொடுத்து விடுகிறோம். ஆனால் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கார்ப்பரேட் கம்பெனியிடம் கோடி கோடியாய் கொள்ளையடித்து மூட்டை கட்டி வைத்திருக்கிறார்களே அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும், அதை விட கஞ்சாக்காரனைக்கு காட்சி அளிக்கின்ற அண்ணாமலை, இவர்களெல்லாம் சிறையில் இருக்க வேண்டியவர்கள். சிறையில் இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். மக்களை வாழ வைத்த பிறந்த எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் காலம் மாறும், நேரமும் மாறும். உள்ளே இருக்கும் எங்கள் சிங்கம் ஒரு நாள் வெளியே வரும். வெளியே இருப்பவனை உள்ளே தள்ளும். அப்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், திமுக காரன் சிறைக்கு பயந்தவன் அல்ல. திமுக காரன் சிறைக்கு போனால் மீண்டும் உயிரோடு வருவான். ஆனால் எங்கள் எதிர்ப்பவர்கள் எவனாவது சிறைக்கு போனால் சிறையில் செத்து பிணமாகத்தான் வருவான். இது வரலாறு. அது எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கும் தெரியும், அவருக்கும் புரியும். 2 நாள் நேருக்கு நேர் சந்தித்தேன். அதற்கு பின்னால் அவரை பார்க்கின்ற மனோதைரியம் எனக்கு இல்லை. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு வந்தார், சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு. இதய அறுவை சிகிச்சை நிபுணராக என் தம்பி இருக்கிறார் அங்கே. ஆகவே பார்க்கலாம் என்று போனால் பார்க்க விடவில்லை. என்னதான் நீங்கள் வைத்து வாட்டினாலும் சீப்பை ஒழித்து விட்டால் திருமணம் நின்று விடுமா? கரூரில் செந்தில் பாலாஜியை அடைந்து விட்டால் கரூர் தொகுதியை நீங்கள் வெற்றி பெற்ற முடியுமா? கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றோமா? ஒருவேளை உங்களுக்கு நெஞ்சில் உறவிருக்கும் என்றால் அண்ணன் செந்தில் பாலாஜியால் பயன்பெற்றவர்கள் இங்கே இருப்பீர்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் செய்த உதவியை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா? செந்தில் பாலாஜி இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றால்தான் எங்கள் அண்ணனுக்கு பெருமை. அந்த பெருமையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். இந்த நாடு சிக்கலான நிலைமையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாதியை சொல்கிறான், மதத்தை சொல்கிறான், கேட்டால் நாம் கோயிலுக்கு விரோதி என்கிறான். கிட்டத்தட்ட 1450 கோயில்களுக்கு புறணமைத்து குடமுழுக்கு நடத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் 1952 சொல்லிவிட்டோம், நாங்கள் ஆண்டவனுக்கு விரோதி இல்லை. கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை. கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொன்னோமா இல்லையா? 52 சொல்லிவிட்டோம், இன்னும் அதே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தலில் வாக்குறுதியை சொல்லி வாக்கு கேட்கிறோம். 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், டெல்லியை ஆண்டீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்தோம் என்று சொல்லுகின்ற தெம்பும் திராணியும் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றால் 2 பக்கமும் மூடிக்கொண்டு ஒழுங்காக ஓடிவிடு. அதை விட்டு திமுகவை ஒழிப்பேன் கிழிப்பேன் இந்த பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் உங்க தாத்தா வந்தாலும் பார்ப்போம் நாங்கள். அது யார் சொன்னது தெரியுமா? எங்க தாத்தா கலைஞரோட பேரை அண்ணன் உதயநிதி சொல்லியிருக்காரு. கேட்டா வாரிசு அரசியல். ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க, நிறைய கருத்தரிப்பு மையம் இருக்கிறது. அதுவும் முடியாது என்றால் திருமணமான 2 மாதத்தில் இரட்டைக்குள்ள பிறக்குவதற்கு உதாரணமாக சில பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவரிடம் போய் கேளுங்கள். இல்லாததை எங்களிடம் கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? வாரிசு என்றால் எங்கள் கட்சிக்கு பதவி கொடுத்தால் வாரிசு. அண்ணன் தளபதி இந்த நாட்டின் வாரிசா? 14 வயதில் ஐயா தலைவர் கலைஞர் திமுக கொடியேந்தி வீதிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் தளபதி 12 வயதில் வாக்மேனை எடுத்துக்கொண்டு திமுக மேடையில் அமர்ந்து தலைவர்களின் பேச்சை பதிவு செய்து அதை முரசொலிக்கு கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. இங்கே எல்லோரும் நோட்டீஸில் படித்தேன் பெயரை. எல்லோருக்கும் ஒரு பதவி இருந்ததா இல்லையா?
ஆனால் இந்த நாட்டில் எங்கள் அண்ணன் தளபதி முதலில் பெற்ற பதவி என்ன தெரியுமா? மிசா கைதி என்ற பதவி. அவர் சிறைக்கு போனார். இப்போது தைரியமாக சொல்கிறேன், எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வருவார், உங்களை வழிநடத்துவார் என்று. ஆனால் அன்று அப்படி சொல்வதற்கு நாதி இல்லை. சிறைக்கு போனால் எங்கள் அண்ணன் தளபதி திரும்புவாரா திரும்ப மாட்டாரா தெரியாது. உயிரோடு வருவாரா வரமாட்டாரா தெரியாது. ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி உயிரோடு இருந்திருக்க மாட்டார். வயது 23, கல்யாணம் முடிந்து 3 மாதம், கட்டிலில் படுத்து கட்டி புரள வேண்டிய காலத்தில் எங்கள் அண்ணன் தளபதி காராகிரகத்தில் அடைக்கப்பட்டார். கருவுற்ற மனைவி எங்கள் அன்னை துர்கா. காதல் கணவன் பக்கத்தில் இல்லை. அவளுக்கு 5ஆம் மாதம் மரும்படம் வைக்கவில்லை, 7ஆம் மாதம் ஜடம் தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு செல்லுகின்ற போது காதல் மனைவியே, கண்ணே உன் காதலன் நான் பக்கத்தில் இருக்கிறேன், சுகப்பிரசவம் நடக்கும், எதையும் சந்திக்க நான் இருக்கிறேன் சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே சென்றால், பெற்றெடுத்தால், குழந்தையை பாராட்டி சீராட்டி சட்டை போட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் சென்னை மத்திய சிறைச்சாலையில் கம்பிக்கு இடையில் காட்டி, காதலனே கண்ணாளனே நீ கருவாக்கிய குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன், இதோ பாருங்கள் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. யார பாத்திர வாரிசு அரசியல்ன்றீங்க? கருவிலேயே தியாகம் பண்ண எங்கள் அண்ணன் உதயநிதி. அதையும் தாண்டி சொல்கிறேன், வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற ஒரு முதல்வன் இருக்கிறான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் உதயநிதி. நாங்க சொல்லுவோம், தங்கத்தை எங்கேயோ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு அப்பா செத்த உடனே புள்ள பதவிக்கு வந்த கட்சி அந்த கட்சி. போராட்டம் என்றாலும் சிறைச்சாலை என்றாலும் குடும்பத்தோடு போகிறோம். அதனால்தான் எங்கள் குடும்ப கட்சி என்கிறீர்கள். நாங்களும் குடும்பமாகத்தான் இருக்கிறோம். இன்று பாராளுமன்ற தேர்தல் வரக்கு போகிறது. நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? இந்தியா கூட்டணிக்கா? அண்ணன் தளபதி தலைமை தாங்குகின்ற இந்த கூட்டணிக்கா? அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் 400 இடங்களில் வெல்வோம். நீங்கள் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இது 4 தான் நீங்கள் ஆட்சி செய்யும் மாநிலம். இதை மொத்தமாக கூட்டினால் 160 வருகிறது. இந்த 160 போக மீதி எங்கே போய் திருடுவீர்கள்? உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எவனோ திருமணம் முடித்து, எவனோ கஷ்டப்பட்டு கர்ப்பமாக்கி பிள்ளையை பெற்று பெயர் வைத்து பள்ளிக்கூடம் அனுப்பி அதை படிக்க வைத்து ஃபீஸ் கட்டி ஆளாக்கி உருவாக்கினால் அடுத்தவன் பிள்ளையை திருடி உன்னுடைய சிலை போட்டுக்கொண்டு வாழுகின்ற ஈன புத்தி படைத்த பிஜேபிக்காரர்கள் அறிவில்லை, வெக்கமில்லை, மானமில்லை, சூடு சுரணை இல்லை. இப்போது கூட ஒரு மாநிலத்தில் கலக்க பார்த்தீர்கள், அவர்கள் விழித்து கொண்டார்கள், தப்பித்தார்கள். இப்படி எல்லா மாநிலத்திலும் செய்துவிட்டோம், எல்லா கட்சியும் ஆட்சி படைத்து விட்டோம். தமிழ்நாட்டில் நமது பருப்பு வேகவில்லையே என்ற காரணத்தால் மோடி உளறி கொட்டுகிறார். நாங்கள் செய்தோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் என்ன பண்ணீர்கள்? இதோ போகிறது 4 வழி சாலை, 6 வழி சாலை, மேம்பாலங்கள், தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்து, இதெல்லாம் யார் ஆட்சியில் வாங்கி கொடுத்தோம்? உங்கள் ஆட்சியில் ஏதாவது ஒன்றை செய்தீர்களா? ஒரே ஒரு செங்கல்லை கொண்டு வந்து மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுகிறோம் என்று வைத்தீர்கள். அதையும் எங்கள் அண்ணன் உதயநிதி கொண்டு வந்து விட்டார். என் அன்பு சகோதரிகள் பேசுகின்ற போது சொன்னார்கள், அண்ணாமலை அவர்களே, உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் நீங்கள் கரூரிலே வந்து நின்று பாருங்கள். அவன் ஆண்மையே இல்லாதவனை போய் கரூருக்கு அடைப்பித்தால் அவனை எதிர்த்து நின்று நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு அசிங்கம். ஒரு ஆண் மகனை சந்திக்கலாம் எதிரி. இன்னொரு நண்பர் வாங்கினார், நான் அவர்கிட்ட இருந்து வாங்கினேன் சொன்னேன். இல்லை தடுப்பு சொன்னீங்களே அண்ணா செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி 4 எம்எல்ஏ நிற்க வச்சா 4 சீட்டையும் ஜெயிக்கிறார். கோயம்புத்தூர்ல 10 எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சுட்டா அடுத்து 3 மாசத்துல பொறுப்பு அமைச்சரா போட்டா அங்க ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சுத்தமா காலி பண்றாரு. எங்க விட்டாலும் ஜெயிக்கிற ஒரு ஆளை ஒண்ணுமே பண்ண முடியல, தேர்தலில் ஜெயிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? உடனே பார்த்தான், கேஸை போட்டான், உள்ள நீ எவ்வளவு நாள் வச்சு சோறு போடுவேன்?
அட்லீஸ்ட் இந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் வச்சுக்குவியா? அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்? இந்த சட்டம் எங்கள் பெரிய தாத்தன் அம்பேத்கர் எழுதிய சட்டம். உனக்கு எப்படி சட்டம் தெரிகிறதோ அதே சட்டம் எங்களுக்கு தெரியும். எங்களை எப்படி பொய் வழக்கில் நீங்கள் உள்ளே அனுப்பியிருக்கிறீர்களோ அதே போல் உங்களையும் எங்களால் அனுப்ப முடியும். ஆனால் அந்த நேரம் வரும்போது நம்ம அண்ணன் தளபதி போலீஸ் மந்திரியே இருக்கக்கூடாது. ரொம்ப நேர்மையானவர். அவங்க செஞ்சதை நம்ம செய்யக்கூடாதுன்னு. நான் தப்பே பண்ணனாலும் என்னை 2.5 மாதம் உள்ள அனுப்புவார். இப்படி ஒரு மானம் கெட்டவர்களை, வெட்கம் கெட்டவர்களை இந்த நாட்டில் வைத்துக்கொண்டு பிஜேபிக்கு வாக்கு கேட்க வருகிறார். ஒரு நாள் பேசுறத ஒரு நாள் இல்லை என்றான். நான் சொன்னேனே, சந்தித்த தேர்தலில் எல்லாம் வெற்றி பெற்றார். இந்த கரூர் தொகுதியில் படித்தவர்களின் சதவீதம் குறைவாக இருந்ததா இல்லையா? என் அண்ணன் செந்தில் பாலாஜி வருவதற்கு முன்னால் கொஸ்டின் பேங்க்னு ஒரு புக்கு வாங்கி தொகுதியில் இருக்க அத்தனை பேருக்கு அவர் கொடுத்தாரா இல்லையா? அது மூலமா படிச்சு பாஸ் ஆன 10வது +2 பசங்க இருக்கிறீங்களா இல்லையா? புக்கு மட்டுமா வாங்கி கொடுத்தாரு, பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாரு, ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு ஃபீஸ் கட்ட வச்சாரு, காலேஜுக்கு சீட்டு கிடைக்கலாம் சீட்டு வாங்கி கொடுத்தாரு, சீட்டு வாங்கி கொடுத்து பணம் கட்ட முடியல பணத்தை கட்டி விட்டாரு இல்லையா? இவ்வளவும் செஞ்சாரு. இதுக்கு நீங்க செய்ய போற கைமாறு தான் இந்த தேர்தலில் உதயசூரியனுக்கு ஓட்டு. இந்த கரூர்ல அண்ணன் செந்தில் பாலாஜி வருவதற்கு முன்னாடி இங்க மெடிக்கல் காலேஜ் இருந்ததா? விவசாய காலேஜ் இருந்ததா? இந்த மாதிரி ரோடு பாலம்லாம் இருந்ததா? புகை சாலை இருந்ததா? ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கள் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மன்னன், எங்கள் ஆருயிர் அண்ணன் செந்தில் பாலாஜி கொண்டு வந்து உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவரை பார்த்து பாமாயில் பாஸ்கர், அவர் யார் சினிமா? இப்போ சொன்னீங்கல்ல, தேர்தலில் சவால் விட்டார் விட்டார். அவர் ஒரு காலத்தில் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது இலவச மின்சாரத்துக்கு போகிற ஒயரில் கொக்கி போட்டு சாயப்பட்டறைக்கு கரண்ட்டை திருடி அது ஈவியில் வந்து பிடிச்சி இவனை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். அடப்பாவி, அவனை உள்ள தூக்கி போடாத நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி காப்பாற்றி 2.5 லட்ச ரூபா பணத்தை கட்டி அவனை காப்பாற்றி விட்டா இப்போ 25 கோடியில் வீடு கட்டுறான். நம்மளை உள்ள வச்சுறங்கெல்லாம் ஈடி கேடி பேடி எத்தனையோ இருக்க. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறான்? இதெல்லாம் போய் பார்க்க மாட்டானா? பார்க்கணுமா இல்லையா? பார்க்கறது இல்லை. அதனால் அவரை பார்த்து பிஜேபி பயப்படுது, மத்திய சர்க்கார் பயப்படுது. அந்த பயத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது, எங்கள் அண்ணன் இல்லாமல் போனாலும் கரூரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தந்தீர்கள் என்று சொன்னால் அவர் இன்னும் தெம்பாக இருப்பார். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தோம், அந்த வாக்குறுதியும் தாண்டி கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனையோ அதையும் தாண்டி எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், எனக்கு நீங்கள் வாக்களித்தால் 5வது முறையாக என்னை அமர வைத்தால், ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் செய்வதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் தாத்தா, நான் இருக்கிறேன் வா, 30,000 தருகிறேன், திருமணத்தை நடத்து. திருமணம் முடிந்த ஜோடிக்கு ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசி ஆக்குவதற்கு கேஸ் அடுப்பும் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? கணவன் மனைவியை மாதமாக்கி விட்டானா? அவளுக்கு 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன், பெத்த குழந்தை சத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கூடம் போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா, யூனிஃபார்ம் இல்லையா? கவலைப்படாதே வா தாத்தா, நான் தருகிறேன், ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. போனவன் +1 போனானா, அவனுக்கு போக்குவரத்துக்கு சைக்கிள் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் +1 +2 முடித்தானா, அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கல்லூரிக்கு காசு இல்லையா?
கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீ. அவன் கல்லூரிக்கு போனானா, வேலை செய்தானா, அவனும் காதலித்தானா, அவனுக்கும் திருமணம் நடந்ததா, அவனும் பெத்து போட்டானா, இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கடிக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் இந்த நாட்டில் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா, டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவரு புள்ள அண்ணன் தளபதி. நீ கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறியா? காலேஜுக்கு போகிறதுக்கு நான் மாதம் 1000 தரேன். நீ சத்து நூல் 5 முட்டை கொடுத்தியா? நான் உனக்கு காலை டிஃபனே கொடுக்குறேன். எல்லோரும் கேட்டார்கள், பெண் குழந்தைகளுக்கே செய்கிறீர்கள், பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு பெண்களுக்கே இலவச பயணமா? ஆண் பிள்ளைகள் கேட்டார்கள். எங்கள் அண்ணன் தளபதி யோசித்தார், இந்த பட்ஜெட்டில் அறிவித்தார். அரசு பள்ளியில் படித்திருந்தால், அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்திருந்தால், காலேஜுக்கு போவதற்கு உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன் என்று சொன்ன ஒரு அன்பு தலைவனை இந்த நாடு எங்காவது பார்த்திருக்கிறதா? விசைத்தறிக்கு, கைத்தறிக்கு 200 யூனிட் இலவசமாக கொடுத்துருந்தோம். இப்போ 300 யூனிட் தரோம். விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்துருந்தோம். இப்போ 1000 யூனிட் கொடுக்குறோம். இதுக்கு இடையில சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதே மதுரையில் ஏறு தழுவுதல் அரங்கம், இவ்வளவையும் கட்டியிருக்கோம் 2 வருஷத்தில். ஆனால் 2005 அடிக்கல் நாட்டி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை இன்னும் ஒத்த செங்கல்ல கூட எடுத்து வைக்காம மோடிஜி மோடிஜி மோடிஜின்றீங்க. கிட்டவா தாடிஜி தாடிஜின்னு நீங்கள் ஆட்டணும். நாம் 1 ரூபா வரி கொடுத்தா 26 பைசா நம்மளுக்கு. ஊப்பியில் 1 ரூபா கொடுத்தா 1.25 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. கேட்டால் அவங்கெல்லாம் வளர்ச்சி பெறலையா? இப்போ இந்த தேர்தலில் ஓட்டு போட்டு வந்துட்டாங்கன்னா பார்லிமெண்ட் இப்போ 534 554 543. இந்த தேர்தலில் ஒரு வேளை வந்தால் 800 பார்லிமெண்ட் சீட் ஆகிடும். எவ்வளோ? 800. நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமா ஆகும்? நம்ம தான் சொன்னோம் 2 பெற்றால் இன்பமயம் சொன்னோமா? நான் 2ஓட நிறுத்திட்டேன். 1 பெற்றால் மொழிமயம், என் பசங்கள்லாம் 1ஓட நிறுத்திச்சு. நம்ம 2 பேருன்னா 2, 1 பேருன்னா 1. வடநாட்டில் எவனும் கேட்கறதில்லை. அடி தூள் கலப்பி 7 8ன்னு போட்டு தாக்கி உண்மையை தாங்க சொல்கிறேன். அதுக்கு திட்ட வச்சு மறுபடியும் அந்த செந்தில் பாலாஜி நாங்கள் எனக்கு ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் கஷ்டம் இல்லை தலைவர. நான் ஒரு டிவியில் யூடியூப்பில் பேட்டியிலே சொல்லியிருப்பேன், வீட்டில் இருக்கிற வசதியோட எங்கள் தாத்தா கலைஞர் தாத்தா கட்டின ஜெயிலில் வசதி நிறைய இருக்குதுன்னு பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு. ஆனால் இந்த மேடையும் மைக்கும் இந்த கருப்பு சிவப்பு துண்டும் தோளில் போடாத நான் 8 மாதம் பைத்தியக்கார மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் காலையில் 5 மணிக்கு தான் முரசொலியில் அனௌன்ஸ்மெண்ட்டு. நான் அறிவாலயத்துக்கு போகிறேன், வழியிலேயே தந்தி டிவிக்காரன் மடக்கிறான். ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போனேன். உடனே கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேன். இனிமேல் எப்படி பேசுவேன்னு சொன்னான். தலைவனையும் தலைமையையும் எவனாவது தவறாக விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லி. அதான உண்மை. எங்கள் தாத்தா தானே எழுதினாரு, தாயை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. என் தலைவன் தடுக்கிற ஆட்சியில் இருக்கிறோம், நாகரிகம் வேண்டும். என்னை கூட கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள், நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறீர்களே. நான் சொன்னேன், பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடக்காமல் பருப்பு போல் நடந்தால் நான் நெருப்பாக கொதிப்பேன் என்று சொன்னேன். இது திமுக. இந்த கட்சி இந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கு, என்னென்ன சாதனை செஞ்சிருக்கும்.
10 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாடு பாய்பட்டு போய் பாழாய் கிடந்தது. அந்த நிதியை சரி பண்ணி நாம் சொன்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி, சரி காலேஜ் பொண்ணுக்கு தான் 1000 ரூபா கொடுக்குறோம், காலேஜ் போன பையனுக்கு தான் 1000 ரூபா கொடுக்குறோன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளை கேட்க மாட்டாங்க. காலேஜுக்கு போனால் தான் கொடுப்பியா, எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல, நான் வீட்டில் சமையல் செய்கிறேன், எனக்கு குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய். நீ சொன்னவன் வேண்டாம், நீ செஞ்சவன் வேண்டாம், இந்த உலகத்தில் எவனாவது உண்டா? இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 71 வயசு எங்கள் அண்ணன் தளபதிக்கு 17 வயது பையனை போல் சுட்டுகின்ற ஒரு தலைவனை இந்த மண் பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற தலைவன். தன் வயதை பார்க்காமல், தன் உடல்நிலையை பார்க்காமல் சுற்றி சொல்லுகிறார். அவருக்கு துணையாக எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தால் அது வாரிசு அரசியலாம். எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் ராயபுரத்தில் இருக்கான், ஜெயக்குமார்னு ஒருத்தர், டிவியில் பார்த்துருக்கீங்க. மானங்கட்ட பசங்க சாமி. அவன் பையன் பக்கத்தில் நிற்கிறான், அவனுக்கு சீட்டு கேட்டு மனு வாங்க வந்திருக்கான் சார். மனு வாங்கினான். நீங்கள் திமுகவை பார்த்து வாரிசு அரசியல்றீங்களே, உங்கள் பையனுக்கு மனு வாங்குறீங்களே, இது அந்த கேட்டகரியிலலாம் வராது. அவன் பொண்டாட்டி எவ்வளோ மனசு கஷ்டப்படும். இது அந்த கேட்டகரியில் வராதான். ஆனால் அவன் இப்படி எப்படிலாம் சொல்லிட போகிறான்னு சொல்லி தான் அந்த அம்மா அவனை மாதிரியே பெற்று போட்டுக்குது. இல்லைன்னா அடுத்தவனை கை காட்டு போயிடுவான். இது ஒரு கட்சி, இது ஒரு இதுக்கு இவர் ரொம்ப சுத்தமானவர். இந்த கரூரில் காது மேலே அடித்தார் அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணாமலை. அந்த அடி கொஞ்சம் நெஞ்சு அடி கிடையாது. கரூரில் அவர் அடி இருக்குதில்லை. அந்த ஓட்டு பதிவு முடிஞ்சதில் பூத்து வாரியாக ஓட்டு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன். ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க. செத்து போயிடக்கூடாது. உண்மையில் மாணவர் சொல்லணும்னு நான் செத்துருவோம்ப்பா. இன்னும் ஒரு 4-5 மாதம் என்ன சேர்க்காம இருந்து நான் வச்சுக்க ரசத்துண்டு செத்துருப்பேன். உணர்ச்சி உடையவனுக்குத்தான் போவோம். எங்களை பார்த்து பேசுகிறேன். எங்களுக்கு அந்த காலத்திலே கட்டபொம்மை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன். தென்னாட்டு மக்கள் பொன்னாட்டு மக்கள், போர் என்றால் புலிக்குணம், பொங்கும் என்ற காதல் என்றால் போமனம், போடக்கூடிய வீரம் என்றால் ஒரே இனம் எங்கள் தமிழினம். இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை, பேடியாய் இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். அதில் தான் அண்ணாமலை, ஜெயக்குமார், முருகன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சொல்லலை, கட்டபொம்மை சொன்னேன். இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு 400 சீட்டு பிடிப்பேன்னு சொல்கிறான் சார். என்ன கணக்கு சார், நீங்களே சொல்லுங்கள் சார். 400 சீட்டு நாங்கள் ஜெயிப்பேன்றான். 2017 ஆந்திரா, ஜார்க்கண்டு, மகாராஷ்டிரா தோத்தானுங்களா 2019. 2020 டெல்லி, பீகாரில் தோத்தானுங்களா. அப்புறம் தான் இப்போ எதுவும் வியாபாரம்லாம் பண்ணி எண்ணி செட்டில் பண்ணியிருக்கான். 2021 தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா 3 ஸ்டேட்லேயும் தோத்தானா. 22 பஞ்சாப், இமாச்சல பிரதேசத்தில் தோத்தானா. 23 கர்நாடகா, தெலுங்கானா, மிசோரமில் தோத்தானா. 400 சீட்டு எப்படி பிடிப்பேன்னு கணக்கு கேட்கணுமா இல்லையா? இதை ஊடகங்களும் அவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு எங்கே ரெய்டு வருமோ, இடி வருமோ, கேடி வருமோன்னு நினச்சி பயந்து இவங்களும் 400ன்றான். 160லேருந்து 170 சீட்டு ஜெயிச்சானாவே மோடி தப்பிச்சானா. அதுக்கு மேலே சத்தியமாக வராது. ஏன்னா எல்லாரும் உதப்பட்டிருக்காங்க நம்மளை தவிர. மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி, அவர் தெலுங்கானாவில் ஒருத்தர் இருந்தார், பெரிய மூக்கர். ஆமாம், அவருக்கு அடிச்சு ஆட்சியில் இருக்கிற 4 வரைக்கும் எங்கள் அக்காவை பக்கத்தில் கூட வைக்கவே இல்லை. அக்கா பாண்டிச்சேரியிலே கொடுத்தனோம் தான். ஆனால் நம்மளுக்கு இவ்வளோண்டு மூக்கு சார். இதுக்கே இவ்வளோ கோபம் வந்தால் அந்த மூக்கை பார்த்துருக்கேன் நீ சந்திரசேகர். பெரிய மூக்கு, அவ்வளோ பெரிய கோபக்காரன். அவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் விலை போகாத டிக்கெட்டை, வியாபாரம் ஆகாத பொருளை தெரிஞ்ச உங்களுக்கு. தமிழிசையக்கா தமிழ்நாட்டில் எம்எல்ஏ தேர்தல் நின்று தோற்றுதா? தூத்துக்குடியில் போய் நின்றுதா? அங்கே யாரை நம்ம நிற்க வச்சோம்? கனிமொழி அக்கா நின்று. அது சொல்லிச்சு அங்கே போய் தாமரை மலர்ந்தே தீரும். இது அக்கா இங்கே தமிழ்நாடுக்கா மலராதுக்கா? மறுபடியும் தாமரை மலர்ந்தே தீரும். அக்கா
அக்கா தூத்துக்குடியில் கடல் தாங்க, இது கரிசல் மண்ணில் வளராதுங்க சொல்லிக்கிட்டே இருந்தது. எங்கள் அக்கா கனிமொழி போனாங்க, தாமரை பூ இல்லை, தாமரை காம்பே கிள்ளி நட்டு வெளியே போட்டு சொல்லிட்டாங்க. அது கவர்னர் ஆகிடுச்சா. முருகன் எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்தாரா, அவர் மந்திரி ஆகிட்டாரா. அப்புறம் அந்த டெல்லியிலேருந்து ஒன்று வந்து பாருங்க, கிரண் பேடியா, அது அங்கே டெல்லியில் அடிபட்டு ஒருபட்டு சொட்டையானது. அதை கொண்டாந்து இங்கே பாண்டிச்சேரியில் போட்டு கவர்னர் ஆக்கினாங்களா. நாங்கள் எக்ஸ்பிரியான மாத்திரை, விற்காத சாங்கம், இதை வச்சு வியாபாரம் நடத்துகிற நீங்கள் இந்தியாவில் ஆட்சி பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு விளம்பரம் கொடுத்தோமாமா, நம்ம இப்போ தான் ஞாபகம் வந்து சீனா கொடியை போட்டோன்னு நரேந்திர மோடி பேசுகிறாருல்ல, அந்த விளம்பரத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை கொடுத்த விளம்பரத்தை கரெக்டா நான் உங்களை கேட்டு தான் பேசுகிறேன். கரெக்டா நான் என்ன கேட்குறேன், ஒரு போஸ்டர் போடுன்னு இப்போ கணேசன் வச்சுக்கோங்க, இல்லை கரூர் கொடின்னு வச்சுக்கல, நான் மாநகர செயலாளர், போஸ்டர் போடுன்றோம். ஒரு தப்பு நடந்தால் ஒன்று அவர் காரணமாக இருக்கணும், இல்லை அதை பிரிண்டிங் பண்ண ப்ரெஸ்ஸுக்காரன் காரணமாக இருக்கணும், இல்லையா? இதானே. ஆனால் நாங்கள் அந்த சீனா கொடியை போட்டதுக்கே இப்படி துடிக்கிறீண்டா என் சாமி. அங்கே இமாச்சல பிரதேசத்தில் சீனாக்காரன் வந்து வீடு கட்டி வாடகைக்கு விட்டுனுக்கிறான். உன்னை கூப்பிட்டு சேவிங் பண்ணணுமா இல்லையா? ஏண்டா நாட்டை விற்றுட்டு, நாட்டில் இருக்கிற வளங்களை விற்றுட்டு, எங்கள் நேரு மாமா இந்த நாட்டில் பசி பட்டினி வரக்கூடாதுன்னு சொல்லி விளைச்சல் விளையும் போதெல்லாம் அதுக்காக சேர்த்து வைக்க ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு குடோன்லாம் கட்டினாரா இல்லையா? அதை பொருளை வாங்கி சேமிச்சாரா? பஞ்ச காலத்தில் அதுலேருந்து பொருள் எடுத்துக்கலாம். ஆனால் அப்போ எங்கள் தாத்தா கலைஞர் எப்படி யோசிச்சிருக்காரு பாரு, நாங்கள் விளைச்சி தஞ்சாவூரில் அறுத்து உனக்கு மூட்டை கட்டி டெல்லிக்கு அமிச்சா நீ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு குடோனில் வச்சுக்குவேன், நான் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன், அதனால் நான் கட்டுறேன் பார் சிவில் சப்ளை கார்பரேஷன் சொல்லி குடோனை கட்டி எங்கள் தாத்தா வச்சாரா இல்லையா? இது போட்டி. நீ எஃப்சிஐன்னா நான் சிவில் சப்ளை, இது போட்டி. ஆனால் இந்த மோடி மாமா வந்தார்ல, உடனெல்லாம் வாடகைக்கு விட்டாரா? கஷ்டப்பட்டு டாட்டாக்காரங்கிட்ட இந்த ஃப்ளைட்லாம் வாங்கணுமா? அரசாங்க ஃப்ளைட் ஆகணுமா? ஏன் இப்போ உக்ரைனில் போர் நடந்ததா, இல்லை வேறு நாட்டில் போர் நடக்குதா, அங்கே இருக்கிற இந்தியர்களை போய் கூட்டின்னு வரணுமா? கூட்டின்னு வந்தால் யார் அரசாங்க ஃப்ளைட்டாக தான் அனுப்பலாம், தனியார் ஃப்ளைட்டு போவானா? போக மாட்டான். அதுக்கு நாமெல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் வாங்கி உள்ளே வச்சா இவர் மறுபடியும் அதே டாட்டாக்காரங்கிட்ட விற்றுட்டார், ஃப்ளைட்டை விற்றுட்டாரா? ஆனால் ஏரோட்ராம் கட்டுறார். ஃப்ளைட்டு காரே இல்லையா, கார் பார்க்கிங் கட்டுறதா? விற்றுட்டா அவன் ஏரோப்ளைன் வச்சுக்கிறவன் ஏரோட்ராம் கட்ட மாட்டான், ஏரோட்ராம் கட்டுறார். இப்படி ரயிலை ஒரு 60-70 ரயிலை விற்றுட்டார், பிளாட்ஃபார்மை விற்றுட்டார், இன்சூரன்ஸை விற்றுட்டார், எல்ஐசி விற்றுட்டார். இன்னும் மிச்சம் விற்காமல் இருக்கிறது ஒரே நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்களை தான் விற்காமல் இருக்காரு. இதையும் விற்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் ஆளுநரை கொண்டாந்து அவர் வச்சிருக்கார். அவர் தமிழ் தாய் வாழ்த்து போட்டால் சீட்டில் முள்ளு குத்துன சீட்டில் உட்காந்த மாதிரி துடிக்கிறாரு. பார்த்தீங்களா? அவர் வேந்து போன வேகத்துக்கு கலைஞர் தாத்தா இருந்தாருன்னு வச்சுக்க, நண்டு எப்படி ஆக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வேலை பண்ணியிருப்பார். தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது மரபு. கூட்டம் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடுறது மரபு. இதாண்டா தமிழ்நாடு. இதை ஒத்துக்கிட்டா இங்கே இரு, இல்லைன்னா கிளம்பி போ. நீ சாப்பிட்ற சோறு என் சோறு, நீ வாங்குற காற்று என் காற்று, நீ குடிக்கிற தண்ணி என் தண்ணி, உனக்கு கரண்ட் பில்லு கட்டுறது நான், உன் வீடு அழுக்காயிட்டா சுண்ணாம்பு அடிக்கிறது நான். ஆனால் எனக்கு எதிராக நீ செயல்படுவேன். நாங்கள் மசோதாக்களை நிறைவேற்றி அமைச்சா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவேன். இல்லை, அதுக்கு தேவையா? நீ அண்ணாமலைன்ற போலீஸ்காரனை வச்சுக்க, ஆர்என் ரவின்ற போலீஸ்காரனை வச்சுக்க, நீ எவனை கொண்டாந்து வச்சுக்கிட்டாலும் எங்கள் அண்ணன் தளபதியை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அதுவும் ஏன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1952 பராசக்தி படம் பார்த்தவங்க யாருன்னா உட்காந்துருக்கீங்களா? இருக்கீங்களா? அது 52 வந்த படம். அதுக்கு முன்னாடியும் படம் வந்தது, பார்த்தாங்க. 20 பாட்டு வரும், 5 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 7 பாட்டுக்கு தூங்கணும். உண்டா இல்லையா? 1952 பராசக்தின்னு படம் வந்த அப்புறம் தான் 2.5 மணி நேரம்
கண்ணை சிமிட்டாம படம் பார்க்க வச்ச ஒரு கதை வசனகர்த்தான்னா அது எங்கள் தாத்தா கலைஞர் தாத்தா. அப்போ எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா ஐயா கைப்பட்ட மைக்கே அவ்வளோ பவர் இருந்தா எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மைய அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்க. யார்கிட்ட உங்கள் வேலையெல்லாம் காட்டுறீங்க சொல்லுங்க. வெக்க இல்லைங்க. வெள்ளம் வந்துச்சு, சென்னையில் வெள்ளம், காஞ்சிபுரத்தில் வெள்ளம், திருவள்ளூரில் வெள்ளம், நெல்லையில் வெள்ளம், தூத்துக்குடியில் வெள்ளம், தென்காசியில் வெள்ளம். நீ பணம் கொடுக்க மாட்டல்ல, அப்ப எந்தத்துக்கு நீ வந்த? எங்க அந்த ஊர்கா மாமி வேற அனுப்பிச்சு விட்ட. அப்படியா பேராதா? நான் ஊர்கா மாமின்னு தான் வச்சேன். அது வேற. நீங்க இருக்கிறத வச்சு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது எதுக்கு நீ அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வரணும்? உனக்கு எஸ்கார்டு பாடி கார்டு இதெல்லாம் நாங்கள் ஏன் கொடுக்கணும்? அங்கிருந்தே இல்லைன்னு சொல்லிட்டு போ. வேற மழை வெள்ளத்துக்கு துட்டு இல்லை, திட்டங்களுக்கு துட்டு இல்லை, மெட்ரோ ரயில் ஓட்டணும்னா துட்டு இல்லை, அதை கட்டுறதுக்கு துட்டு இல்லை. அப்ப என்னத்துக்கு எங்க காசை நீ அங்கே கொண்டு போய் வச்சுக்கிற? நீ என்ன கமிஷன் ஏஜென்ட்டா? 3 வேளாண்மை சட்டம் சட்டத்தை கொண்டு வந்தீங்க. விவசாயிலாம் போராடினா 1 வருஷம் அரை நிர்வாகமா அலைஞ்சிங்கன்னா அவனை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை, நாடி இல்லை. எவ்வளோ ஒரு நடிகை கால் மேலே கால் போட்டுக்கிட்டு முட்டிகால் வரைக்கும் கவுன் போட்டுருந்தா அவர் பக்கத்தில் அரை ஹவர் உட்காந்து டீ சாப்பிட்றாரு பிரதமர். இவர் இந்த பிரதமர் நம்மளுக்கு ஓடுமா? நம்மை ஆளுபவன் நமக்கு உதவுவனாக இருக்க வேண்டும். நம் பணத்தை கையாளுபவன் நம் கஷ்டங்களை போக்குவனாக இருக்க வேண்டும். அதனால் நான் ஜாகிரதையாக சொல்ல விரும்புறது, ரொம்ப ஜாகிரதையான தேர்வு. 47 சுதந்திரம் வாங்கணும். நம்ம காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாரு. அவர் தானே வாங்கி கொடுத்தாருமா? அவர் தானே? எனக்கு டவுட் ஆகுது. அவர் தானே வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஒருத்தன் இங்கே சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். அப்புறம் நம்ம சூப்பு போடுறது தான் சாகணும் இல்லையா? நம்ம போய் ஸ்கூலில் சேர்ந்த உடனே என் இழவெடுக்க நான் பியூசி வரைக்கும் வேற படித்து தொலைச்சிட்டேன். படிக்கலாம் எனக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை. சிவனேன்னு கிடப்பனா? இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்தி. வெள்ளக்காரன் சொன்னான் ஒரு கட்டத்தில், பீரங்கி துப்பாக்கி தடி இடி தூக்கிட்டு வந்து அவங்கள அடிச்சு காலி பண்ணிடலாம். அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு வரல. அகிம்சை எனும் சத்தியாகிரகத்தை காந்தியில் கையில் எடுத்தார். ஆகவே அவர்களை எதிர்க்க முடியாது. நாம் இங்கிலாந்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. இங்கிலாந்துக்காரன் சொன்னான், அவனுக்கு தெரிஞ்சு காந்தி தாத்தா வாங்கி கொடுத்தாருன்னு. இங்கே இருக்கிறவனு தெரியல. சும்மா திருவள்ளுவர், நம்ம பெரிய தாத்தா திருவள்ளுவர், அவர் திருக்குறள் எழுதினாரா? அதில் இல்லாத பொருள் கிடையாது, அதில் இல்லாத அர்த்தம் கிடையாது. அவர் மேலே கொண்டு போய் காவி தூண்டை போடுறது, எம்ஜிஆருக்கு காவி சாயத்தை ஊற்றுறது, இது என்னடா சில்லுண்டி வேலை? இந்த நாட்டில் நம்மெல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம். இப்போ தேசபக்தி பற்றி பேசுகிறாரு நரேந்திர மோடி. அவங்க ஜனசங்க ஆஃபீஸில், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் 1947-52 அவங்க ஆரம்பித்து 52 வருஷமாக தேசிய கொடியை ஏற்றதே கிடையாது. அதுக்கு கேட்டால் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லுவான், இதில் 3 கலர் இருக்குது. ஒரு கலர் பச்சை முஸ்லீமை குறிக்கும், அந்த வெள்ளை கிறிஸ்துவனை குறிக்கும், காவி மட்டும்தான் இந்துக்களை குறிக்கும். இந்த கொடியை ஏற்ற மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா? தேசிய கொடியை அவமதித்தவனை தூக்கில் போட வேண்டுமா இல்லையா? அந்த தேச துரோகத்தை செய்தவர்கள் பிஜேபி. சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு 75 வருஷம் பிறந்தவன வந்துடுறீங்க. சீனா கொடியை போட்டு விட்டீர்கள். சீனா கொடியை போட்டு விட்டு கொதிக்கிற நீ சுதந்திர கொடியை, நம்மோட தேசிய கொடியை பிரிண்ட் பண்றதுக்கு சீனாக்காரங்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டவங்க தான். நீங்க கான்ட்ராக்ட் விட்டீங்களா இல்லையா? நம்ம கொடியை நம்ம தான் கதர்ல தயார் பண்ணோம், பாலிஸ்டர்ல தயார் பண்ண கொண்டு போய் கொடுத்தீங்களா இல்லையா? அப்படிலாம் பண்ணி இந்த நாட்டை துண்டாயிட்டு இப்ப திடீர்னு தேசிய உணர்வு பாசம் நாங்க ஒன்னா இருக்கோம். நாங்க மாரியாத்தாவுக்கு கூழ் ஊத்துனா பாய் 5 கிலோ கேவுரு வாங்கி தராரா இல்லையா? கிறிஸ்டின் ஓலை ஊர்வலம்னு சொன்னா நம்ம முன்சாமி தான் லைட்டு பிடிக்கிறார். என் வீட்டில் என் பேரனுக்கு பேதியானா பொன்னேரி பிள்ளை போடுன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, எங்கே போனாலும் பேதி நிற்காது, மசூதிக்கு கொண்டு போய் பாய் ஓதுனார்னா மசூதி நின்றுடும். சொல்றது யாரு? மேரி அம்மா. கேட்டது யாரு? ஆண்டாள் அம்மா. ஓதுனது யாரு? பாய்.
பேதி நின்று போச்சு. நாங்கள் ஒத்துமையாக இருக்கல, நீ என்ன இதில் வந்து போடுறது, நாங்கள் என்ன சாப்பிடணும் டிசைட் பண்ணுறதுக்கு நீ யார், மாட்டுக்கறி சொன்னால் கட்டி வச்சு உதைக்கிறது என்ன வேலை சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கும், இன்னும் உஷ்டமாக நடக்கும். அது நடக்கணும்னா தான் நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் நீங்கள் போயிடுமா உன் காலில் ஊறேன் கையில் ஊறேன் உன்னை கையை பிடிக்கிறேன் திமுக போட்டு நான் எப்பவுமே கெஞ்சறதில்லை. கெஞ்ச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. உங்களுக்கு தேவையானதையெல்லாம் இந்த மண்ணில் செய்து கொடுத்த கட்சி கொண்டு உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனுக்கும் இல்லை. அப்படி கட்சி இது. இவ்வளவு உனக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் மறுபடியும் மடிப்பிச்சை போடுறேன் மண்டி போடுறேன்னு உன்கிட்ட கேட்கணுமா என்ன? தேவையில்லை. நீ வாழ போறியா சாவ போறியா, இதான் வரப்போகிற தேர்தல் கணக்கு. நீங்கள் வாழ போறீங்களா சாக போறீங்களா? மறுபடியும் பிஜேபி வந்தால் சாக வேண்டியதுதான், இந்தியா கூட்டணி வந்தால் நீங்கள் வாழ வேண்டியதுதான். அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு தெரியுறானுங்க இந்த நாட்டில். எங்கே போன மணிப்பூரில் கலவரம் தானாக வந்தது, இவனுங்களாம் நோண்டி விட்டானுங்க. நீ தேசபக்தியை பற்றி பேசுகிறானுங்க. பில்கிட்ஸ் பானு கர்ப்பமான பொம்பளையே 13 பேர் ஒன்றா சேர்ந்து கற்பழிக்கிறான். அட பாவிங்களா, எங்கள் தமிழ்நாட்டில் அர்த்தம் சாப்பிட்ட தட்டாக இருந்தால் கூட அது எச்ச தட்டுன்னு சொல்லி வேற தட்டில் சாப்பிட்ற நாடுறா எங்கள் தமிழ்நாடு. ஒரு பொம்பளையை போட்டு 13 பேர் கற்பழிச்சுட்டு அந்த கைதிகளை வெளியே விட்டால் தியாகின்னு சொல்லி அவங்கள மாலை போட்டு வர இருக்கீங்கள. பிஜேபி காரையம்னா அந்த கூட்டத்தை கேட்டுருந்தா இன்னைக்கு நைட்டு செத்து போடாங்க. மானம் இருந்தான் 13 பேர், அதுவும் மாசமா இருக்கிற பொம்பளை 13 பேர் பண்ணிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டா ஒரே ஒரு ஜீவோவை போட்டு அவனுக்கு அத்தனை பேரையும் வெளியே கூப்பிட்டு வந்து மாலை போட்டு தியாகி மாதிரி. அந்த உச்ச நீதிமன்றன்ற ஒரு உயிர் இல்லைன்னா இந்த நாட்டில் கலவரம் வெடிச்சிடும். அதான் ஏதோ 1-2 தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் அவன் கவர்னர் ஆயிடலாம், இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் வேற பதவி வந்துருக்கு, சொல்லனா ரிட்டையர் ஆனால் அன்றைக்கே வீட்டுக்கு போவோம். இப்போ பாருங்க, நம்மளாம் என்ன சொல்கிறோம், நாங்கள் எத்தனையும் கொடுத்துருக்கோம், இந்த கரூருக்கு காலேஜ் கொடுத்துருக்கோம், விவசாய காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ரோடு போட்டிருக்கோம், குகை சாலை அமைச்சிருக்கோம், இவ்வளவும் பண்ணுறோம். நம்ம கேட்கட்டுமா? 10 வருஷம் ஆட்சி பண்ணல, நீ தமிழ்நாட்டுக்கு வந்தல, நான் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன், அப்படி ஒன்றும் செய்யலை. அதை சொல்லிட்டு போ. எங்களை வசப்பாடுற வேலை வச்சுக்காது. வசப்பாடுனா தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அடிப்பாங்க. நீ 10 வருஷம் எதனா பண்ணியிருந்தா என்ன சொல்லணும்? தெலுங்கானாவில் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் உத்தரவு பாருங்க. இன்னைக்கு குஜராத்தில் மோடி பிரதமர் ஆகிட்டார். இப்போ 10 வருஷம். இதுக்கு முன்னாடி சிஎம் குஜராத்தில். அவரு காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கட்டல. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அமெரிக்காவிலேருந்து அதிபர் வந்தா குஜராத்தில் தரை கட்டி மறைக்கிறீங்க குடிசையெல்லாம். கொரோனாவை கண்டுபிடிச்ச சீனாக்காரனையும் உள்ள இட்டு வந்த, கொரோனா பெருசான அமெரிக்காக்காரனையும் கூட்டு வந்தேன். உங்கள் குஜராத்து ஒன்றும் திரை கட்டி காட்டுற லெவல் தாங்க இது. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா காலம் பற்றி எரிந்தது. கேஸ் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை. அந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். அப்போ எல்லாரும் சொன்னோம், விழித்திரு, வீட்டிலிரு, விலகியிரு, தனித்திரு, இப்படி தானே சொன்னோம். உலகத்தில் ஒரே ஒருத்தன் தான் சொன்னான், ஒன்றிணைவோம் வாம் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. நாங்கள் வந்தோம், டெல்லி சர்க்காருக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், எங்கள் நாட்டில் தயாராகிற கேஸை வேற எங்கன்னா அமைச்சா கொன்னுடுவோம்னு சொன்னோம். கேஸை நிப்பாட்டினோம், கூட்டம் குறைஞ்சது. அதை விட கொரோனாவில் பாதிக்கப்பட்டவனை பார்ப்பதற்கு பிரதமரும் தயாரில்லை, 71 மந்திரிகளும் தயாரில்லை, தமிழ்நாட்டில் இருந்த 31 எரும மாடுகளும் தயாரில்லை. சில மந்திரிகள் வீட்டு வாசலில் போர்டு வச்சான், என்னை பார்க்க யாரும் வராதீங்க, கொரோனா காலம் தாக்கிடும் சொன்னான். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்து அவர்களுக்கு தொலைபேசி எண்ணை கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து, அதையும் தாண்டி பிரதமர் பயந்தான், ஜனாதிபதி பயந்தான், முதல்வர்கள் பயந்தார்கள், எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் ஒல்லியான உருவம், கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு கொண்ட எங்கள் அண்ணன் தளபதி அந்த பிபி கிட்டை போட்டுக்கொண்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சீரியஸாக படுத்திருந்தவனை தட்டி எழுப்பி, கொரோனா உன்னை ஒன்றும் செய்யாது, உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறேன், கவலைப்படாதே, காப்பாற்றுவான் இந்த தளபதி ஸ்டாலின் என்று சொன்ன ஒரே முதல்வர் உலகத்தில் எங்கள் அண்ணன் தளபதி. இந்த தைரியம் எவனுக்கு இருந்துச்சா? எல்லாரும் தடுத்தான்.
உங்களுக்கு 69 வயசாகுது, நீங்கள் போகக்கூடாது. ஒருவேளை அந்த கொரோனா கைதியை பார்த்தால் நான் செத்து போவேன் என்று சொன்னால் அந்த நல்ல உள்ளத்திற்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் எங்கள் அண்ணன் தளபதி.